இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பட்டியல் சமூகத்தில் ஒரு சமூகமான அருந்ததியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். அவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் ஏன் அருந்ததியர் சமூகத்தின் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை காட்டியிருக்கிறார் என்பதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். இந்தியாவில், தமிழகத்தில் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கு 19% இடஒதுக்கீடு இருக்கிறது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 1% பழங்குடியினர், அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. மீதி 18% பட்டியல் படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு இருக்கிறது. அந்த பட்டியல் படுத்தப்பட்ட சமூகங்களிலே நூற்றுக்கணக்கான சமூகங்கள் வருகிறது இந்தியா முழுவதும். அவர்களில் ஒரு சமூகம் தான் அருந்ததியர் சமூகம். அவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து பல ஆண்டுகள் கோரிக்கை எழுப்பி அதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த பட்டியல் சமூகத்தில் ஒரு சமூகமான அருந்ததியர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பில் 3% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதை போலவே இந்தியாவின் வேறு 2 மாநிலங்களிலும் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், தமிழகத்தை ஆள்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை சமூக நீதி தலைவர் என்கிறார். அவரோடு கூட்டணியிலே இருக்கின்ற திருமாவளவன் தன்னை சமூக நீதி தலைவர் என்கிறார். இவர்களெல்லாம் சமூக நீதி காவலர், சமூக நீதி தலைவர் என்று அவர்களுக்கே பட்டம் சூட்டி கொண்டிருந்தாலும் கூட, இந்த அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடு கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வழங்கப்பட்டது. அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். அவர்தான் அருந்ததியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடியவர். அருந்ததியர் சமூகத்திற்கு தோளோடு தோள் நின்று கலைஞர் அவர்களுக்கு பலமுறை நெருக்கடி கொடுத்து சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பேச வைத்து, கலைஞரிடம் பேச வைத்து அந்த அருந்ததியர் சமூகத்திற்கு 3% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொடுத்தார். அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்தது செல்லாது என்று நீதிமன்றங்களிலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. இறுதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் 7 பேர் கொண்ட அமர்வு, அதாவது அரசியல் சாசன அமர்வு, அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அருந்ததியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக 20 வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே இருந்தது. அந்த 20 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் அமர்வு, அரசியல் சாசன அமர்வு, அருந்ததியர்களுக்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு செல்லும், எந்த ஒரு மாநில அரசும் எந்த ஒரு சமூகத்திற்கும் உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இருந்த 7 நீதிபதிகளில் 6 பேர் அருந்ததியர் சமூகத்திற்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஒரே ஒரு நீதிபதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த இடஒதுக்கீட்டில் கிரிமி லேயர் முறை அமுல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு நீதிபதிகள் சொன்ன காரணம் என்னவென்று கேட்டால், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டில் கல்வி, வேலை வாய்ப்பை பெற்று சமூக பொருளாதார அடிப்படையில் முன்னேறிவிட்டால் அந்த குடும்பம் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தக்கூடாது, அந்த குடும்பத்து வாரிசுகள் அந்த இடஒதுக்கீட்டில் வரக்கூடாது. ஆகவே கிரிமி லேயரை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் அரசுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அரசுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி வேறொரு காணொலியில் தெளிவாக பேசுவோம். கிரிமி லேயர் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்ன, டாக்டர் ஐயா அது சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் வேறொரு காணொலியில் அதை பற்றி தெளிவாக பதிவு செய்வோம்.
இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், அதாவது திருமாவளவன் அருந்ததியர் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு செல்லும் என்று நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவருடைய பெயரில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிற காரணம் என்னவென்று கேட்டால், ஜாதிவாரி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், மாநில அரசு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசியல் சாசனத்தில் இடமில்லை, ஆகவே அருந்ததியர்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, ஆகவே மாநில அரசு உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்னொரு சமூகமாக இருக்கின்ற அருந்ததியர் சமூகம், அதாவது அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளிகளாக இருந்திருக்கிறார்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அமெரிக்காவில் மட்டும்தான் அதிபராக முடிகிறது, தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு கூட செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்றைய அவல நிலை. அந்த அவல நிலையை போக்குவதற்கு அருந்ததியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கூட திருமாவளவனுக்கு பொறுக்கவில்லை. இவர்தான் சமூக நீதி தலைவர் என்கிறார், அம்பேத்கரியம் பேசுகிறார், பெரியாரியம் பேசுகிறார். ஆக இவர்கள் பேசுகின்ற அம்பேத்கரியம் பெரியாரியம், இவர்கள் பேசுகின்ற அந்த அம்பேத்கரியம் பெரியாரியம் எவ்வளவு போலியானது. இவர்கள் அம்பேத்கரை சொல்லி இவர்கள் அரசியலில் தன்னை பலப்படுத்திக் கொண்டார்களே தவிர, பெரியாரை சொல்லி இவர்கள் அரசியலில் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக வலம் வந்தார்களே தவிர, அம்பேத்கர் பெரியாருடைய கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு, சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் இதுவரை ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்பதற்கு திருமாவளவன் இந்த அருந்ததியர் சமூக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ததே மிகப்பெரிய சாட்சி. சரி, அது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடவில்லை, சரி விட்டு விடுவோம். ஆனால் நீதிமன்றமே மனமோந்து அவர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லும் என்று சொன்னதற்கு பிறகு அதை முதல் ஆளாக வரவேற்றிருக்க வேண்டியது திருமாவளவன். காரணம், இவர்தான் பெரியாரை பற்றி வாய்கிலியே பேசுகிறார், அம்பேத்கரை பற்றி வாய்கிலியே பேசுகிறார், இவர்தான் சமூக நீதியை பற்றி வாய்கிலியே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு பிரிவுக்கு, பட்டியல் சமூகத்தில் ஒரு பிரிவுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போகிறார். அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார் என்றால் இவர் சமூக நீதிக்கு எதிராக எவ்வளவு குரூர மனப்பான்மையுடன் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அருந்ததியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்று எவ்வளவு வன்மத்தோடு திருமாவளவன் இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சாட்சிகள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால், நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பில் ஒரு சமூகத்திற்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் மாநில சுயாட்சியை பரவலாக்குகிறது. மாநில சுயாட்சி பேசுகின்ற திமுக, அந்த மாநில சுயாட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் வாய்கிலியே பேசுகின்ற திருமாவளவன், அனைத்து இடங்களிலும் மாநில சுயாட்சியை பற்றி வலியுறுத்தி பேசுகின்ற திருமாவளவன், மாநிலத்திற்கு நீதிமன்றமே கொடுத்த ஒரு அதிகாரத்தை, அந்த அதிகாரம் மாநிலத்துக்கு இல்லை, மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்திருக்கிறார். இவர்களுக்கு கொள்கையும் கோட்பாடும் எதுவும் இல்லை. இவர்களுக்கு கொள்கை என்பதும் கோட்பாடு என்பதும் தேர்தலை சந்திப்பது, கூட்டணி வைப்பது, ஓட்டு வாங்குவது, கோட்டைக்கு போகுவது, தன்னை வளப்படுத்திக் கொள்வது, இதுதான் இவருடைய கொள்கையை தவிர இவர்களுக்கு சமூக நீதி என்று எந்த கொள்கையும் இல்லை என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இவர்கள் அம்பேத்கரை பேசுவதையும் பெரியாரை பேசுவதையும் இவர்கள் அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு தானே தவிர அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, அந்த சமூகம் பொருளாதாரத்தில், சமூக முன்னேற்றத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் முன்னேறிவிட வேண்டும் என்று எந்த எண்ணமும் திருமாவளவனுக்கு இல்லை என்பது நன்றாகவே தெரிந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.